தும்பி இலக்கிய வட்டம் விருதுநகர்ல இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை எடுத்துரைத்ததன் மூலமா இன்னைக்கு ராமகிருஷ்ணன் ஐயா அவருடைய சிறுகதைகள் ஒரு வீரியமிக்க அம்பாக இன்றைக்கு இலக்கியவாதிகள் மட்டுமல்ல யதார்த்தவாதிகளுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் ஒரு முக்கிய ஒரு அங்கத்தை கொடுத்திருக்கு. முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிவகையை கொடுத்திருக்கக்கூடிய வினோத் தோழர் அவர்களுக்கும் குழுவினர் அனைவருக்குமே சித்திரவேலாகிய என்னுடைய வாழ்த்துக்கள். ஊடகத்தினுடைய நிறைய பயணித்தாலும் கூட எழுத்தோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் மூலமா கிடைச்சது. அதை இந்த நிகழ்வுல பகிர்றதுல ரொம்ப மகிழ்வா கருதுறேன். வெறும் கணக்கு இது 2015 ஆனந்த விகடன்ல வெளிவந்த ஒரு சிறுகதை. அதை எழுதுனது ராமகிருஷ்ண ஐயா தான். அவருடைய அந்த கதையை படிக்கும் போது ரொம்ப ஒரு தாக்கம் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. நிறைய கதைகள்ல நிறைய கேரக்டர்ஸ் அந்த கதாபாத்திரங்கள் பேசப்பட்டாலும் கூட இந்த வெறும் கணக்குல இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள்ல நிறைய பேரை நான் சந்தித்த மனிதர்களா இருக்கிறதுனால அதை இங்க பகிரணும் அப்படின்றத இந்த கதையை நான் தெரிவிச்சிருக்கேன். வெறும் கணக்கு இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு ரமணா அப்படின்ற ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் கதை சொல்ற மாதிரி எழுதியிருப்பார் ரொம்ப அழகா. ரமணாவுடைய தந்தை இறந்த பிறகு அந்த தந்தையினுடைய இறப்பு காரியத்திற்காக தன்னுடைய மாமா செலவு கணக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு. அந்த செலவு கணக்கை ஒப்படைக்கிறதுக்காக வந்திருந்த தாமோதரன் இருக்கக்கூடிய ரமணாவுடைய மாமா தாமோதரன் அவர்கள் செலவு கணக்கை ஒப்படைக்க வரும்போது ஏற்படக்கூடிய உரையாடல்களும் அந்த செலவு கணக்கை ஒப்படைத்த பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு நெகிழ்வான ஒரு நிறைவையும் ஒரு சிறுகதை ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தியிருக்கு அப்படிதான் இந்த வெறும் கணக்குல சொல்லலாம். தாமோதரன் ஐயா அவர்கள் இந்த கேரக்டரை எப்படி செயல்படுத்தினாரு அப்படிங்கிறத ரமணன் தன்னுடைய வாயிலாகவே சொல்றதாதான் இந்த கதையாக எழுதியிருப்பாரு. அதை அப்படியே நான் உங்களுக்கு ஒரு கதையாடல்ல அதை சொல்லணும்னு இருக்கேன். ரமணன் காலையில கிளம்பிட்டு இருக்கும்போது 6 மணிக்கு தன்னுடைய மாமா தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறத சொல்றாரு. 6 மணிக்கு அவர் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா 4 மணிக்கே காட்டாங்குளத்துல அவர் எந்திரிச்சு கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி கோடம்பாக்கத்துல இறங்கி அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி வடபழனி வந்தாதான் இங்கெல்லாம் வர முடியும். என் வீட்டுக்கு வரணும்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்காரு. வந்ததோட மட்டும்தான் கையில பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு இருக்குது, நிறைய ரசீது இருக்குது. வந்த உடனே கேட்கிறாரு, இந்த மாதிரி அப்பாவுடைய இறப்பு கணக்கை நான் மட்டும் ஒப்படைக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் கூட எதுக்கு மாமா இதெல்லாம் போதும், அதான் உங்ககிட்ட பணம் கொடுத்து நீங்க தான் செலவு பண்ணிருக்கீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒத்துக்கவே இல்லை. திரும்ப திரும்ப இல்ல நீ ஒரு தடவை பாத்துரு, ஏன்னா இது நிறைய விஷயங்கள் எனக்கு கத்துக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறப்புல இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்றத ரொம்ப அழகா தாமோதரன் எடுத்து வச்சாரு. உங்க அப்பாவுடைய இறப்பு கணக்குன்றது நீ ஒரு தடவை பார்த்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்குதா பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல மாமா, எனக்கு நேரம் இல்லை, நான் ஆபீஸ்க்கு போகணும், இந்த மாதிரி நேரத்துல இதை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை, உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க ஒரு தடவை பார்த்துருப்பா என் மனசுக்காக அப்படின்னு சொல்லும் போதே ரமணாவோட ஒய்ஃப் என்னோட மனைவி கேட்கறாங்க, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காஃபி கேட்கும்போது, இல்லம்மா நான் காஃபி எல்லாம் குடிக்கிறது கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உரையாடல்ல ஏன் கணக்கை பாருன்னு சொல்றீங்க, இருங்க அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நிறைய விஷயங்கள் ஒரு இறப்புல கத்துக்கிறேன். ஏன்னா இப்ப அப்பாவோட இறப்புலதான் எனக்கு முன்பின் அனுபவம் கிடையாது இல்லையா. ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கிறது கூட எவ்வளவு பணம் வாங்கணும் அப்படின்றது தெரியாது. அதெல்லாமே நம்ம பேரம் பேசவும் முடியாது அந்த நேரத்துல. இப்பெல்லாம் நீ கொடுத்த காசை நான் பாட்டுக்கு டக்குன்னு என்னென்ன தேவையோ செஞ்சேன், பேரம் பேசல, இது பண்ணல. காஃபி கூட பாத்தீங்கன்னா ஒழுங்காவே போட்டு தரல. தாமோதர மாமா அவ்வளவு ஆதங்கத்தோட சொல்ல, ஒரு காஃபி கேட்கிறேன், அந்த காஃபி இடம் வீட்டுல யாரு போய் கேட்க போறாங்க, நல்லா இல்லைனா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான காஃபி, பூச்சி மருந்து மாதிரி இருக்கு அந்த காஃபி கொடுத்தாங்க. ஒரு ஐஸ் பாக்ஸுக்கு இவ்வளவு விலை கொடுத்தாங்க. இறந்தவர்களுடைய அந்த இறப்பு சடலத்தை வைத்து இப்படி பணம் பண்ணக்கூடியவெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உங்க அப்பா எனக்கு கத்துக் கொடுத்த அனுபவம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதோட காட்டிலும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செருப்பு ஓடுறது கூட எதிர் வீட்டுல கஷ்டப்பட்டு இது பண்ணி விட வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கும்போது சொல்றாங்க, விடுங்க மாமா இதெல்லாம் தெரிஞ்சது தானே சொல்லும்போது, இல்ல நீ ஒரு தடவை பாத்துருப்பாரு. சில பேர்லாம் எனக்கு பில் கொடுக்கல, நான் அந்த ரசீதை வவுச்சர் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது, நம்ம என்ன ஆடிட்டிங்க பார்க்க போறோம், விடுங்க மாமா அப்படின்னு ரமணா தாமோதரன் சமாதானப்படுத்தும் போது கூட அவர் கேட்கல. அப்புறம் சொல்ல, இல்ல மாமா எனக்கு அலுவலகத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்ப நான் கிளம்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் தாமோதரன் சொல்றாரு, உள்ள நந்தினி கிட்ட பழைய துணி இருந்தா எடுத்துக்கோ அப்படின்றது. ஒரு பழைய துணியை கொடுக்குற என்ன, அப்புறம் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரமணாவுடைய மகனோட ஷூவை துடைக்கிறாரு. துடைச்சிட்டு இருக்கும்போது, ஏன் மாமா அதெல்லாம் பேசிட்டு தானப்பா இருக்கும் அப்படின்னு துடைச்சிக்கிட்டே இருக்காரு.
அப்ப இதை வந்து நீ கணக்கு வந்து இன்னொரு நாள் பாக்குறேன்றியா அப்படின்னு சொல்லி, ஆமா மாமா அப்படின்னு சொல்றப்பல, சரி அப்ப நானே சொல்றேன் மாமா, நீங்க கிளம்புங்க சாப்பிடுங்க அப்படின்போது, அங்க இருந்து நந்தினி வந்து சாப்பிட்டு போங்கன்னும் போது, இல்ல இல்ல நான் காலையில வந்து வெறும் அவிச்ச பயிறு தான் சாப்பிடுவேன், அதனால வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நான் அந்த பழைய துணி இதெல்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா, அவங்க அப்பாவோட அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு மாமா அப்படின்னா, இல்ல இல்ல பழைய துணி இதெல்லாம் வந்து யாருக்காவது உதவும், அதனால அவங்களுக்கு கொடுத்துருவேன், ஆசிரமத்துல போய் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் கிளம்புறாரு. இவருக்கு தாமோதரன் கிளம்புன உடனே ரமணனுக்கு வந்து என்ன இவர் என்ன சொன்னாலும் கேட்காம கணக்கு கொடுப்பேன்ற நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவர் கிளம்பி போன பிறகு பாத்தீங்கன்னா, வீட்டை சாப்பிட்ட பிறகு மனைவி அது வரைக்கும் உள்ள இருந்து காபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு அவரை கேட்டதும், சாப்பிட்டு போங்கன்னு சொன்ன அந்த நந்தினி வந்து கேக்குறாங்க, எங்க அவர் தான் சொல்றாருல ஒரு தடவை பாத்துருங்க, இதெல்லாம் நம்ப முடியாது, ஃப்ராடா இருப்பாரு, போற பாக்கல அப்படியே பாத்தீங்களா ரசீது போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அவர் எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த நேரத்துல யாரு வந்து இது பண்ணா, இவர் தானே வந்து ஒத்தாசை பண்ணாரு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க கூட எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. ரொம்ப கோபமா ரமணன் வந்து சொல்றாப்ல. அப்ப எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவர் இவ்வளவு தூரம் உதவி பண்ணியிருக்காரு, நீ ஏன் தேவையில்லாம பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். சில வாரங்கள் கழித்து, ஒரு வாரத்துக்கு பிறகு அலுவலகத்துக்கு வந்து தாமோதரன் மீண்டும் வர்றாரு. அப்ப ரமணன்ட்ட வந்து இந்த மாதிரி ரசீதோட எல்லாமே நான் தனியா பிரிச்சு கொண்டு வந்திருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் வந்தா முடிச்சிடலாம்னு. இல்ல மாமா அதெல்லாம் எதுக்கு, நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இல்ல இல்ல நான் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா வந்து ஒத்துக்கல. இருங்க மாமா, ஏன் இப்ப அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் நீங்க எடுத்து வச்சுங்க சார், நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கும்போது கூட, இல்ல இல்ல நான் உனக்கு இது எதுக்கு செலவு பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா காசு நீ கேட்கும் போதெல்லாம் கொடுத்த, அப்பா இறந்தப்ப அந்த இதை கரெக்டா நான் செலவு பண்ணிருக்கேன்ற உனக்கு சரியா காமிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அவரே கேட்கிறாரு மாமா வந்து ரமணன்ட்ட, கேன்டீன்ல போய் பேசலாமா அப்படின்னு. கேன்டீன் கூட்டு போறேன். கேன்டீன்ல யாரும் இல்லை, அது மதியானம், அது ஒரு சாதாரண நேரம்ன்றதுனால சரியான இடைவெளி நேரம் மாதிரி தான் கூட்டமா இருக்கும். அதனால கூட்டம் இல்லை. இவங்க 2 பேரும் உட்காந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப இதெல்லாம் வந்து இதுக்கு பண்ணிருக்கு அதுக்கு பண்ணிருக்குன்னு சொல்லும்போது, சரி மாமா இது கரெக்டா இருக்குது, ஓகே இதெல்லாம் பார்த்து, அட மாமா விடுங்க, இதெல்லாம் என்ன இருக்குது, இப்ப காசெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரியது இல்லைன்னு. அப்ப அந்த பணம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதனுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது தாமோதரன் அழகா வந்து தன்னுடைய அனுபவத்துல சொல்றேன். இல்ல என்னைய வந்து யாருமே நம்பாம ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, எதுக்கு எடுத்தாலும் நான் குடிச்சிட்டு கணக்க பொய்யா கொடுத்து ஏமாத்துறேன் அப்படின்றதுதான் இருந்துச்சு. என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க கூட என்னை நம்பல கடைசி வரைக்கும். ஆனா உங்க அப்பா வந்து அப்படி கிடையாது, என்னை வந்து ரொம்ப நம்பினாரு. ஒரு தடவை உங்க அப்பா வந்து எனக்கு சீட்டு காசு கட்ட சொல்லி ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. அந்த சீட்டு காசு கட்டாம 100 ரூபாய் குடிச்சிட்டு இது பண்ணேன். மறுபடியும் வந்தா எங்க அப்பா திட்டுவாருன்ட்டு அவர் கண்ணுல மாட்டாம சுத்திட்டு இருந்தேன். ஆனா ஒரு தடவை அயோத்திய மண்டபத்துல பாத்துட்டாரு. பாத்தீங்க வாடான்னு கூப்பிட்டு எனக்கு வந்து காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து பஸ் எல்லாம் ஏத்தி விட்டாரு. அப்ப கூட என்கிட்ட சொன்னாரு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன், நீ ஏதாவது வேணும்னா கடனா வாங்கி திருப்பி கொடு, அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டு, கணக்கு எழுதுறதுக்கு ஒரு நோட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து, இப்படிதான் நீ கணக்கு இது பண்ணிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நான் வந்து ரொம்ப நேர்மையா ஏதோ செலவு பண்ணாலும் கணக்கு எழுதி கரெக்டா வச்சு வரவு செலவு பார்த்து பண்ணேன். ஆனா அப்ப கூட யாருமே நம்பல. அந்த மாதிரி சரியான கணக்கு கொடுத்தப்ப கூட என்னுடைய அலுவலகத்திலேயே வந்து என் மேல வந்து கணக்கு சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சு வேலையை விட்டு அனுப்புறாங்க. வேலையில்லாத உனக்கு எதுக்கு குடும்பத்துல வேலைன்னு சொல்லி மனைவியும் என் பிள்ளைங்களும் என்னை கைவிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் ஒரு நியாயவாதின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை வந்து உங்க அப்பா இறந்து போய் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இந்த இடத்துல ஓடி ஓடி வேலை செஞ்சேன்னா அதுல எனக்கு சுயநலமும் இருக்கு. இதுல நான் வந்து சரியா வேலை செஞ்சிருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வா பேசிட்டு இருந்தாரு. அப்ப தாமோதரன் இப்படி பேசும்போது அந்த ரமணன் நினைச்சுப்பாரு, அப்பா இருந்தப்ப வீட்டுக்கே வராத ஒருத்தர் வந்து அப்பா இறந்த பிறகு, அவர் இறந்துட்டாருன்னு இந்த செய்தி கேள்விப்பட்டது வந்து இப்ப வரைக்கும் அவருடைய நினைவு, அவருடைய இறுதி சடங்கு வரைக்கும் எல்லாத்தையுமே கூட இருந்து விழுந்து விழுந்து பார்த்த ஒரு மனுஷனை இப்படி ஒரு கணக்கு கொடுத்து இதுக்கு எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த தாமோதரன் கேரக்டர் வந்து யாரோ சிந்தின அந்த காப்பியை வந்து ஒரு பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்புனாரு. அப்ப அந்த ரமணன் வந்து யோசிச்ச ஒரு விஷயத்தோட இந்த கதையை அழகா ராமகிருஷ்ணன் ஐயா நிறைவு பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் யார் காலையும் விழ தோணாத எனக்கு வந்து முதல் முறையா அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்ட்டு அந்த ரமணன் சொல்லியிருப்பாரு. ரமணன், தாமோதரன், நந்தின்ற இந்த 3 கேரக்டரை வச்சு அந்த தாமோதரன் கேரக்டர் மூலமா ரொம்ப அற்புதமா ராமகிருஷ்ண ஐயா வந்து இந்த கதையை சொல்லியிருப்பாரு. வெறும் கணக்கு, எல்லாருடைய வாழ்க்கை பாடத்திலையும் ஒரு கணக்கை ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தை கொடுத்த ஒரு சிறுகதை. அதை நம்ம தளத்துல பகிர்ந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு வாய்ப்பளித்த இலக்கிய வட்டத்திற்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. உண்மையிலேயே கணக்கு வெறும் கணக்காக இருப்பதும், அந்த கணக்கையே ஒரு பெரிதாக நினைப்பதும் உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நெருக்கமின்மையை பொறுத்தே அமைகிறது. மிக அழகாக இந்த உறவை பாராட்டுகின்ற பொழுது கணக்கு என்பது வெறும் கணக்காக மாறிவிடுகிறது. எனவே அந்த
அழகான மன உணர்வுகளை உறவையே மையப்படுத்துகின்ற அந்த கதையை மிக அழகுற எடுத்து இங்கே முன்வைத்து பேசிய சித்திரவேல் ஐயா அவர்களுக்கு அஞ்சரை தும்பி இலக்கிய அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.